லோக்சபா தேர்தல் முடிஞ்சு இப்போது தமிழகத்தில் 39க்கு 39 சீட்டு வாங்கியிருக்காங்க ஆளும் கட்சியான திமுக. இப்போது உடனே அடுத்த செய்தி என்ன வருகிறது அப்படின்னா, தமிழகத்தில் அடுத்த மாதம் ஜூலை 1 முதல் மின்சார கட்டணம் 6% உயர்த்தப்படும் அப்படின்ற ஒரு ஜாக்பாட் செய்தியை முதல் அறிவிப்பிலே கொடுத்துருக்காங்க மக்களுக்கு ஒரு இணைய செய்தியாக. ஏற்கனவே 2022 செப்டம்பர் 10 மின்சார கட்டணம் இதே போல் 30% மேலே அதிகரித்தாங்க. இப்போ மீண்டும் இந்த வருஷத்துக்கு ஜூலை 1 கரெக்டாக அதை நாங்கள் 6% ஏற்றிடுவோம். அதே போல் வருஷம் நாங்கள் அதை உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கொடுப்போம், விலையேற்றுறது. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? சார், தமிழ்நாடு மின்சார வாரியம் பயங்கரமான நஷ்டத்தில் போய் கொண்டிருக்கிறது. அதை லாபகரமாக நடத்துவதற்கு தமிழ்நாட்டுக்கு தெரியவில்லை. தெரியலைங்கிறது மட்டுமில்லை, அதையில் சுரண்டுகிறார்கள். மட்டமான நிலக்கரியை சப்ளை பண்ணாங்கங்கிற கேஸ் எல்லாம் நமக்கு வந்தது. அதிமுக ஆட்சியில் மட்டமான நிலக்கரி வாங்கினாங்கங்கிற கேஸ் நம்ம வந்திருக்கு. அதை திமுக அதுக்குள்ளே அது திருப்ப முயற்சி பண்ணது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டமான நிலக்கரி வாங்கினார்கள், அதுக்கு பின்னணியில் இருந்தது கனிமொழி என்று ஒரு குற்றச்சாட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்தது. ஆகையினால இந்த மின்சார வாரியத்தை இவர்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகமும் சரி அதிமுகவும் சரி மாறி மாறி கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் வந்த பிறகுதான், மோடி அரசாங்கம் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு என்பது இல்லாமல் இருந்தது. நீங்கள் மற்றபடி திமுக என்றாலே மின் தட்டுப்பாடு 8 மணி நேரம் 10 மணி நேரம் என்பதுதான் தமிழ்நாடு மக்கள் பார்த்து கொண்டு இருந்தார்கள். அதை மாற்றி கொடுத்த பெருமை மத்தியில் இருக்கிற மோடி அரசுக்கு சாரும். ஆனால் அது கூட தெரியாமல் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் மீண்டும் மீண்டும் திமுகவுக்கு ஓட்டு போட்டு கொண்டு இருக்கிறார்கள். 22ல் 30% போட்டாங்க. அப்போ என்று கத்தினார்கள். பேருந்து கட்டணத்தை உயர்த்தினார்கள், ஓன்னு கத்தினாங்க. ஆவின் கட்டணத்தை உயர்த்தினார்கள், ஓன்னு கத்தினாங்க. ஆனால் அதே திமுகவுக்கு 200 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. என்ன மக்கள்? அப்போது நீ 200 ரூபாய்க்கு ஓட்டு போட்டால் ஏமாந்தைனா அவன் தலையில் சுமத்துத்தானே செய்வான். 30% சுமத்தும் போது கத்தியிருந்தவங்க நீங்கள் விலைவாசி ஏறிடுத்துன்னு கத்தியிருந்தால் இன்றைக்கி திமுகவை என்ன பண்ணியிருக்கணும்? இந்த இடத்துல அதுக்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்கீங்க. 200 ரூபா 300 ரூபா 500 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கீங்கல்ல. ஆகையினால திமுகவுக்கு பயம் விட்டு போச்சு, குளிர் விட்டு போச்சு. இது காரணம் தமிழ்நாட்டினுடைய மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் குடிக்கு அடிமையாகிச்சு, டாஸ்மாக் அடிமையாகிச்சு, பணத்துக்கு அடிமையாகிச்சு. உங்களுக்கு எதுவும் மதிக்கப்படுறோம். அதனால் இதில் இன்னொன்று வேடிக்கை பாருங்கள். இந்த விலையை 6% ஏற்றி விட்டு நாங்கள் என்ன சொல்கிறது, இல்லைன்னா மத்திய அரசாங்கத்திட்ட இருக்கிற பெண்டிங் பணத்தை அவங்க கொடுக்கலைன்னா அவங்க கிரிட்லேருந்து எங்களுக்கு கட் பண்ணிடுவாங்கன்னு போய் பிரச்சாரம். எல்லா அயோக்கியத்தனத்தையும் செய்ய வேண்டியது செய்துட்டு மத்திய அரசாங்கத்து மேலே பழியப்பட வேண்டியது. நல்லது நடந்தால் அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டியது. என்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் முழிக்க போகிறாங்கங்கிறது எனக்கு தெரியலை. உங்கள் கேள்விக்கான பதில் என்பது ரொம்ப கோபமாக வருகிறது. திமுக அரசு மக்களை ஏமாற்றுகிறதுங்கிற கோபம் வருகிறது. ஆனால் ஏமாளி மக்களாக இருக்கிறார்களே என்ற மக்கள் மீதும் கோபம் வருகிறது. என்னைக்கு முழிக்க போகிறாங்க நமக்கு தெரியல.